இந்த உலகத்திலேயே பெண்களுக்கு அழகான ஒரு உடை எது தெரியுமா? சாரி. தமிழ் அழகா சொல்லணும் அப்படின்னா சேலை. நீ கட்டும் சேலை மடிப்புல நான் மயங்கி போனேன் சும்மாவா சொன்னாங்க? அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒண்ணு. ஸோ நம்ம கட்டுற இந்த புடவை எப்போ எப்படி யாரால இந்த உலகத்துக்கு தோன்றுச்சு, இதோட வளர்ச்சி பத்திலாம் தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். சாரி, இப்போ இது ஒரு நாகரிகமான ஆடையா இருக்கலாம். ஆனா இதோட ஆரம்பம் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடியே ஆரம்பமான ஒண்ணு. 2800 இருந்து 1800 BCக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னு நம்பப்படுது. இந்தியாவோட வடமேற்கு பகுதியில முதல்ல உருவான துணி காட்டன் நம்பப்படுது. சின்னதா ஆரம்பிச்ச இந்த காட்டன் சாகுபடி இப்படி பருத்தில துணி உருவாக ஆரம்பிச்சதும் பெரும்பான்மையான மக்கள் பருத்தி சாகுபடிக்குள்ள வந்துட்டாங்க. அப்புறம் இண்டிகோ, மஞ்சள் மாதிரியான டைஸ் உருவாக்கி ஆடைகளை உருவாக்கியிருக்காங்க. ஜெயினிசம், புத்திசம் ஸ்கிரிப்ட்ஸ்ல சட்டிகாங்கிற பேர்ல இருந்துதான் சாரிங்கிற வார்த்தை மருவி வந்ததா சொல்றாங்க. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா 3 தனித்தனி ஆடைகளை ஒன்னா இணைக்கிறதுன்னு சொல்றாங்க. அதாவது செஸ்ட் பேண்ட், மேல ஒரு முகத்திரை, கீழே ஒரு ஸ்கர்ட், 3ஐயும் ஒன்னா இணைக்கிறதா சொல்றாங்க. கொஞ்ச வருஷத்துல இது படிப்படியா மாறி இப்போ நம்ம கட்டுற சேலையா மாறிடுச்சு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்ச பருத்தி உற்பத்தி ஒரு கட்டத்துல மேஜரா உற்பத்தி பண்ணி டைஸ் யூஸ் பண்ணி ஆடைகளை தயாரிக்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் வருகைக்கு அப்புறம் இந்தியாவோட பணக்கார பெண்கள் அவங்க அணியிற சாரியில எக்ஸ்பென்சிவான ஸ்டோன், தங்கத்துல த்ரெட் இதெல்லாம் பதிச்சு தயார் பண்ணி அணிஞ்சாங்க. ஆங்கிலேயர் காலத்துல முக்கியமான ஒரு என்ட்ரி யாருன்னா சிந்தட்டிக் டை. லோக்கல் ட்ரேடர்ஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா வெளிநாட்டுல இருந்து கெமிக்கல் டைஸ் இம்போர்ட் பண்ணி அதை டையிங்குக்கும் பிரிண்டிங்குக்கும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. நம்ம இந்தியன் சாரீஸ்ல ஒரு எதிர்பார்க்காத வெரைட்டியை கொடுத்துச்சு. டெக்ஸ்டைலோட டெவலப்மெண்ட் அதோட டிசைன்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அப்புறம் என்ன, இந்தியா ஒரு சர்வதேச ஆடையகமா மாறுச்சு. எப்போ சாரி இந்தியாவோட முதல் தடையில்லா ஆடையா ஆச்சோ அப்பவே இந்தியன் ஃபெமினிட்டிக்கான ஒரு சிம்பலாவும் மாறிடுச்சு. இதுல பருத்தி, இக்கட், எம்ப்ராய்டரி இப்படி பல கைத்தறி புடவைகள் எவர்கிரீனா இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம பனாரசி, காஞ்சிபுரம், கட்வால், பைத்தானி, மைசூர், உப்படா, பாகல்புரி, சாந்திரி, மேகலா, கிச்சா இப்படி பல பட்டு புடவைகளோட வெரைட்டிஸும் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல பேர் போன ரகங்கள்லாம் எது தெரியுமா? காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், போச்சம்பள்ளி, தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், தென்காசி, செட்டிநாடு, சேலம், கடலூர், ஈரோடு, திருநெல்வேலி, திருபுவனம், சின்னாலம்பட்டி இந்த ரகங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லாம உலக அளவுல ஃபேமஸான ஒண்ணு. நம்ம இந்தியா அளவுல பிரபலமானது பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ்ல தயாரிக்கிற கலம்காரி, மல்கா, மங்கள்கிரி, புண்டுரு, உப்படா, வெங்கடகிரி, கட்வால்னு பல வெரைட்டிஸ் இருக்கு. கர்நாடகால தயாரிக்கிற இக்கல், லம்பானி, உடுப்பி, தமிழ்நாட்டுல தயாரிக்கிற கண்டாங்கி, கொன்ராட், மதுரை சுங்குடி, வெஸ்ட் பெங்கால்ல தயாரிக்கிற அப்லீக், பீகார்ல தயாரிக்கிற பலுச்சேரி, பட்டீக், ஒடிஷால தயாரிக்கிற பொம்கை, டொலபேடி, டொங்கிரியா இப்படி வாயில கூட நுழையாத எக்கச்சக்கமான ரகங்கள் இருக்கு. நம்ம இந்தியால மட்டும் காலங்காலமா இவ்ளோ கலெக்ஷன்ஸ் பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருக்கோம். நீங்க சும்மா உங்க பாட்டி கிட்டயோ அம்மா கிட்டயோ அவங்களோட காலத்துல கல்யாண புடவைகள் எப்படி இருக்குன்னு வாங்கி பாருங்களேன். பெரிய பார்டரோட அவ்வளோ அழகா இருக்கும். எது பழசு, போரு, மொக்க, அவுட் ஆஃப் ஃபேஷன்னு சொல்றோமோ அதை தான் ரீக்ரியேட் பண்ணி ட்ரெண்ட்னு சொல்றோம். சேலை பெண்களுக்கே உரிய ஒண்ணு. முறை புடவை கட்டி பொட்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு பார்த்தா வெக்கம்னா என்னன்னே தெரியாதவங்க கூட வெக்கப்படுவாங்க. எஸ், உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கு சாரீஸ் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இதை அனுப்பி சந்தோஷப்படுத்துங்க. பட் அம்மாமே, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிறதுக்கு சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்க.